குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு சக்ஸஸ் எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்காம போகுது. நிறைய பேருக்கு எப்படி அது ஈஸியாக கையில் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பான நேச்சரை நம்ம கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். அப்படி யோசித்து பார்த்தா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் ஆவாங்க. அப்படின்னா எல்லார் கூடயும் பழகிற விதங்கள், அவங்க எப்படி ஒரு மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாவே அது மற்றவங்களால கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமாக இங்கே பார்க்கப்படுது. அப்போது இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈகோ, அடுத்தவங்களோட ஈகோ அது எப்படி ஒத்து போகுதா அப்படிங்கிறது, ப்ளஸ் நம்ம அந்த மற்றவங்க கூட ஷேர் பண்ணுற விஷயங்களை அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்து பர்சனாலிட்டி. இப்போது நான் ரொம்ப ஷையாவோ இல்லை யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாருக்கிட்டையும் என்னால் பழக முடியாமல் போயிடும். ஸோ பர்சனாலிட்டிங்கிறது ஒரு சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பர்சனாலிட்டி ஆளுமையை நம்ம எப்படி வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவங்களை எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி அணுகணும், அவங்கள எப்படி வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும், அவங்கள வந்து என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்குறச்சு அது வந்து ஒரு ஆர்ட், ஒரு கலையாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ மக்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட எப்படி நம்ம பழகிறோங்கிறத வச்சு தான் நம்மளுடைய சக்ஸஸும் நம்மளுடைய ஹாப்பினஸும் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சக்ஸஸும் ஹாப்பினஸும் நம்ம கையிலேயே இருக்கும். தேங்க்யூ.